டெல்லியில ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தன்னோட கல்வியின் உரிமைக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. சமீபத்துல நாடாளுமன்றத்தை முற்றுகையிடும் போது டெல்லி காவல்துறையினராலும் ராணுவ படையினராலும் எப்படிப்பட்ட ஒரு வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்பது நம்மளுக்கு தெரியும். சோ இந்த நீட் விவகாரத்தை பொறுத்த வரையுமே தமிழ்நாடு என்பது இந்த நீட் எதிர்ப்புல ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் ஸ்டாண்ட் பண்ண ஒரு முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. சோ இந்த நீட் விவகாரத்துல இப்ப புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவேக அரசோட நிலைப்பாடு என்ன என்பதுதான் அனைவரோட கேள்வியா இருந்து வந்துச்சு. டெல்லியில ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தன்னோட கல்வியின் உரிமைக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. சமீபத்துல நாடாளுமன்றத்தை முற்றுகையிடும் போது டெல்லி காவல்துறையினராலும் ராணுவ படையினராலும் எப்படிப்பட்ட ஒரு வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்பது நம்மளுக்கு தெரியும். சோ இந்த நீட் விவகாரத்தை பொறுத்த வரையுமே தமிழ்நாடு என்பது இந்த நீட் எதிர்ப்புல ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் ஸ்டாண்ட் பண்ண ஒரு முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. சோ இந்த நீட் விவகாரத்துல இப்ப புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவேக அரசோட நிலைப்பாடு என்ன என்பதுதான் அனைவரோட கேள்வியா இருந்து வந்துச்சு. அரசு பிஜேபி எதிர்ப்பெல்லாம் பேச மாட்டாங்கன்றதெல்லாம் போய் அவங்க எவ்வளவு வன்மையாக கண்டிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி நீங்களே புரிஞ்சுப்பீங்க. என்ன இவங்க சொல்ல வராங்கன்னா, இது அபிஷியலான தாவேகாவோட ஐடி விங் பேஜ். நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்து நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட இந்த மோதல் முழுவதுமாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இப்ப கேள்வி என்னன்னா, அவங்க தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் மோதல் ஏற்பட்டுருச்சு. இப்ப இந்த சிஜேபி காரங்களும் இப்படி பண்ணிக்க கூடாது, இங்க காவல்துறையும் இப்படி பண்ணிக்க கூடாது. சோ இவங்க ரெண்டு பேரும் மேலே தப்புன்ற விதத்தை தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த மோதல உருவாக்கியது யார் அப்படின்ற விஷயத்த தாவேகாவோட இந்த ஐடி விங் பேஜால பேச முடியுமா? இங்க நான் ஒரு ஊடகவியலாளரா இருந்துட்டு என்னால பேச முடிகிற விஷயங்களை கூட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினோட அபிஷியல் பேஜால பேச முடியல. அப்படி என்ன அச்சம்? நான் தெளிவா சொல்றேன். என்ன போராட்ட காலத்துல நடந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடியே 20 நாட்களா கிட்டத்தட்ட ஒரு மாசமா அவங்க இந்த அமைதி வழியிலான ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து வராங்க. இன்னைக்கு அவங்க பாராளுமன்றத்தை நோக்கி நாங்க பேரணியா போக போறோம்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே அவங்க அறிவிச்சிருந்தாங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு இத ஒரு பேரணியை தாண்டி கலவர கூடமா மாத்துறதுக்கான வேலைப்பாடுகளை யார் ஈடுபட்டா என்பதை என்னால வெளிப்படையா சொல்ல முடியும். பிஜேபி அரசு வேண்டுமென்றே மாணவர்களை ஒரு பயங்கரவாதிகளாக, இப்ப தீவிரவாதிகளா, இப்ப இந்திய நாட்டுக்கே அவங்க ஒரு சட்ட விரோதிகளா காட்டக்கூடிய வேலைப்பாடுகளை அவங்க தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாங்க. மாணவர்கள் எதற்காக போராடுறாங்கன்னா, அவங்களுக்காக மட்டும் கிடையாது. யாரெல்லாம் அந்த மாணவர்கள் மீது லத்தி சார்ஜ் பண்ணாங்களோ அந்த காவல்துறையோட ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் தான், அந்த குழந்தைகளோட எதிர்காலத்துக்காகவும் தான் அவங்க தொடர்ந்து போராடினாங்க. சோ இவங்க இந்த மாதிரி லத்தி சார்ஜ் கொடுக்கறது, நிறைய விஷயங்கள், பல்வேறு வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து வெளிவந்துட்டே இருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய மாணவர்களின் மண்டைகள் உடைக்கப்பட்டு ரத்தம் கசியுது. அதையும் தாண்டி காவல்துறையினரே காலை தடுக்கி போராட்டக்காரர்களை கீழே விளக்கக்கூடிய விஷயங்கள், அதையும் தாண்டி ரொம்ப மோசமா மாணவர்களை ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நாடாளுமன்றத்தோட நுழைவு வாயில்ல துப்பாக்கி ஏந்திய ராணுவ படை அவங்க எல்லாம் அவங்களோட பொசிஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா கன் ஷூட், ஓகே நீங்க ரெடினா சுட்டுருவோம் அப்படின்ற தரப்புல அவங்க நிக்கிறாங்க. நம்ம கேள்வி என்னன்னா, நீங்கள் யாரை சுடுவதற்காக நீங்க தயார் நிலையில இருக்கிறீங்க? தனது கல்விக்காக ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக போராடக்கூடிய மாணவர்களை சுட்டு தள்ளுவதற்காக தான் நீங்க அப்படி இருக்கிறீங்களா? அதையும் தாண்டி அந்த வீடியோக்களை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இப்ப தாவேகாவோட ஐடி விங் பேஜை பொறுத்தவரையுமே நீங்க ஒரு 4 வீடியோக்களை பார்த்தாலே தெரியும் இந்த மோதல் போக்க யாரு உருவாக்குனது. இன்னும் சில வீடியோக்கெல்லாம் வெளியே வந்திருக்கு. காவல்துறையினரே இருக்கக்கூடிய அந்த போலீஸோட வாகனத்தை அடிச்சு நொறுக்கி இறுதியில அவர் உடைச்சு நொறுக்கிட்டு இருக்காரு. இறுதியில மாணவர்கள் ஒரு கலவரத்துல ஈடுபட்டாங்கன்னு சொல்லி போர்ட்ரேட் பண்ணக்கூடிய வேலைப்பாடுகளை காவல்துறையினரே ஈடுபட்டு வராங்க. இவங்க சிஜேபி கட்சியினரை பொறுத்தவரையுமே அவங்கள நீங்க அமைதியா விட்டு இருந்தா இவ்வளவு நாளா எப்படி அமைதியா போராடி கொண்டு வந்திருந்தாங்களோ இப்பவும் அதே மாதிரிதான் ஒரு அமைதி பேரணியாக இவங்க போயிருப்பாங்க. இத ஒரு கலவரமாக மாத்தணும். ஒரு பக்கம் டீலிமிட்டேஷன் மசோதாவை எப்படின்னா நிறைவேற்றணும்ன்ற ஒரு வேலைப்பாடுகள்ல ஒன்றிய அரசு மும்முரமா இருக்க, நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் ஒரு பரபரப்பு, நாடாளுமன்றத்துக்கு வெளியும் ஒரு பரபரப்பு. அப்போ தாவேகாவோட மனநிலை இருக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கே தெரியும் இது ஒரு அமைதி வழியிலான ஒரு பேரணியா இருந்திருக்க கூடும். அதை இப்படி கலவரமாக மாற்றியதுல யாருக்கு மிகப்பெரிய பங்களிப்பு என்பது தெரியும். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மோதல் முழுவதுமாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் சொல்லி நீங்க யாருக்கு சொல்றீங்க? காவல்துறை. நீங்க ஒன்றிய அரசுக்கு அச்சப்படுறீங்க, பயம் இருக்கு, எல்லாம் ஓகே. காவல்துறை கூடமா உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பயம் என்பது நம்மளால கேட்க தோணுதுல. சரி, இது ஐடி விங் பேஜ் ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜய் அவர்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? ஏன்னா தொடர்ந்து காவல்துறையினர் இந்த மாதிரி அராஜகத்துல ஈடுபடும் போது, அவங்களோட எல்லையை தாண்டும் போது தாவேக அரசு அமைதியா தான் இருக்காங்க. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா அவரோட ஆட்சியின் கீழேயே
இப்போ ஒரு லாக்அப் டெத் நடந்துச்சுல, அதுக்கும் அவர் எதுவுமே பேசாம தான் இருந்தாரு. சோ இப்போ அங்க பேசாம இருக்கிறாருன்னா ஓகே, இப்போ உங்களோட மாநிலம் காவல்துறை உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு, நீங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொண்டு இருப்பதால உங்களால பேச முடியாது. இது டெல்லியில நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுக்கும் பேச மாட்டீங்களா? அப்போ அவங்கள பொறுத்த வரையுமே காவல்துறையினாலே இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மனநிலை இருக்கிறாங்களா? ஆனா அப்படியே சொல்ற முடியாது. அந்த மனநிலை இருந்தா போன ஆட்சி காலத்துல அஜித் குமாரோட லாக்அப் டெத் நடக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை விஜய் அவர்களே முன்னெடுத்தாருன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த வகையில பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியுது. ஆனா அதுவே டெல்லின்னு வரும்போது, பிஜேபி எதிர்ப்புன்னு வரும்போது அவங்க முற்றிலும் அமைதியாக இருக்கிறாங்க. இப்ப சமீபத்துல பொது தேர்வுல அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்களை கூப்பிட்டு பாராட்டி அவங்களுக்கான சில உதவிகளை பண்ணியிருந்தார்ல, அந்த சமயத்துல அதே மேடையில முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பேசியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு அப்போ அனிதா அவர்கள் அந்த நீட் விவகாரம் தொடர்பாக அவங்க அந்த உயிரிழப்பு செஞ்சாங்களே, அதை குறிப்பிட்டு என்ன பேசியிருந்தாருன்னா, என்னோட தங்கையோட உயிரிழப்பா தான் நான் இந்த அனிதாவோட உயிரிழப்பை பாக்குறேன்னு சொல்லி, அந்த வகையில எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு, அதை பதிவு பண்ணியிருந்தாரு. இப்ப நம்ம கேள்வி என்னவா இருக்குன்னா, ஒரு அனிதால பல அனிதாக்களுக்காக எல்லாருமே சேர்ந்துதான் இந்த மாணவர்கள் போராடுறாங்க, இப்ப எதுக்கு பேச மாட்டீங்க? அப்ப நீங்க அரசியல் கட்சி தலைவர் எல்லாமே தாண்டி இன்னைக்கு நீங்க உங்ககிட்ட ஒரு பவர் இருக்கு, முதலமைச்சரா இருக்கிறீங்க, உங்களை ஃபாலோ பண்றதுக்கு மிகப்பெரிய கூட்டம் என்பது இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாம வட இந்தியா முழுவதுமே ஒரு ரூட் மாஃபியா கும்பல் என்ன பண்றாங்கன்னா, அங்க உங்களை ப்ரொமோட் பண்ணக்கூடிய வேலைப்பாடுகளை தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க, தொடர்ந்து ஃபேக் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு வராங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல தமிழ்நாட்டுல எப்படி உங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கோ, அதே மாதிரிதான் வடநாட்டிலும் கிளப்பக்கூடிய அந்த வகையில் தான் ஈடுபட்டு வராங்க. இந்த இப்ப திமுக தரப்புல பாத்தீங்கன்னா ஆராசா அவர்கள் நேரடியாக போயிட்டு சோனம் வாங்சுக நேர்ல சந்திச்சு அந்த போராட்ட காலத்துல திமுகவோட ஆதரவை அவங்க தெரிவிச்சு வராங்க. இன்னைக்கு நீங்க முதலமைச்சரா இருக்கிறீங்க, எதற்காக மாணவர்கள் போராடக்கூடிய ஒரு விஷயத்த கூட நீங்க பேசாம இருக்கின்றீங்க தான் இப்ப எல்லாரோட கேள்விகளாகவும் இருக்கு. அன்னைக்கு அண்ணா ஆசாரே காங்கிரஸுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை போது இந்த உண்ணாவிரத போராட்டம் இருக்கும் போது அவரை நீங்க நேரடியா போய் பாத்துட்டு வந்தீங்க. ஆனா இன்னைக்கு சோனம் வாங்சுகவே நீங்க பார்க்க மாட்டீங்க. சரி, இந்த விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இவர் பேசுறாரா இல்லையா, கண்டனம் தெரிவிக்கிறாரா இல்லையா, அது எல்லாமே தாண்டி உங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஃபேம் இங்க தமிழ்நாட்டுல இருக்கு. நீங்க ஒண்ணுமே இல்ல, ஒரு சின்னதா ஒரு ரீல்ஸ் போட்டு இப்படி தவறான முடிவுகளை எடுக்க வேண்டாம், நீங்க மாணவர்களை கைட் பண்ணக்கூடிய விஷயங்களை ஈடுபட்டாலே பெரும்பாலும் உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய ஏதோ ஒரு விதத்துல இந்த தமிழக அரசு நமக்கு துணை நிற்கும் அப்படின்ற நம்பிக்கையாவது இப்ப இருக்கும். நீங்க வட மாநிலத்துக்கு போறனாலுமே இப்ப தமிழ்நாட்டுல ரீசெண்டா அனிதா கூட வேணாம், இப்ப சமீபத்துல பார்த்தோம்னா 4 மரணங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இந்த நீட் தேர்வுனால. சரி, இதை பத்தி எதுவுமே கவலைப்படாம இருக்கிறாரோ? அப்ப எங்களோட ஒட்டுமொத்த கவலை என்னவா இருக்குன்னா, இப்போ இன்னும் ஓரிரு நாட்கள்ல ஜனநாயகன் படம் என்பது ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தை எப்படியாவது வெற்றிகரமாக தமிழ்நாடு முழுக்க அதை பரவ செஞ்சிடணும், ஓட்டினும்ன்றதுதான் இந்த அரசோட ஒரு அஜெண்டாவா இருக்கு. சரி, இதை என்ன பண்ண போறாங்க? இப்படி தமிழ்நாடு ஃபுல்லா இந்த படம் வெற்றி நடை போடணும்னா தாவேக ரசிகர்கள் இந்த வேலையை பார்க்க போறாங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படிலாம் பார்த்துதான் இன்னைக்கு தாவேக கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க. அதனால இப்பவும் அதே வேலைகளை தாவேக தொண்டர்களே செய்ய போறான்னு பாத்தீங்கன்னா, அவங்கள தாண்டி இப்ப தொண்டர்களை தாண்டி யார் இதெல்லாம் ஆர்வமாக மும்முரமாக செயல்படுறான்னு பாத்தீங்கன்னா தாவேகாவோட அமைச்சர்கள். நம்ம அரசாங்கத்தை நிர்வகிக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை ப்ரொமோட் பண்றதுல ரொம்ப மும்முரமா ஈடுபட்டு வராங்க. புஷியானந்த் அவர்கள் சமீபத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எல்லாரும் இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸை வந்து திருவிழா மாதிரி கொண்டாடுங்க. ஆல்ரெடி விஜய் அவர்களோட படம் வெளியே வந்தா எப்படிப்பட்ட ஒரு திருவிழாவாக இவங்க கொண்டாடுவாங்கன்னு தெரியும். இன்னைக்கு தலைமையே சொல்லிடுச்சு, ஒரு கவர்மெண்டே ஆர்டர் போட்டிருக்கே அப்படின்ற பட்சத்துல என்னென்ன அட்டூழியங்களை இவங்க செய்ய போறாங்கன்னு தெரியல. புஷியானந்த் அவர்களை பொறுத்தவரையுமே மேகதாது அணை பிரச்சனை, காவிரி அணை பிரச்சனை சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு நீர்வளத்துறை அமைச்சர். இதை பத்திலாம் என்னைக்காவது அவர் விரிவா பேசிருக்காரா? கவலையாவது அவருக்கு இருக்கா? யாராவது ஒரு பத்திரிகையாளர் இது குறித்து கேள்வி கேட்கும் போது அப்புறமா பேசிக்கலாம்ன்ற மாதிரி அவர் ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிடுவாரு. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா ஜனநாயகன் படத்தை பத்தி பேசும்போது அவ்வளவு அழகா திருவிழா மாதிரி கொண்டாடுங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் வரையுமே கொடுக்குறாரு. அப்போ இன்னைக்கு அமைச்சர்கள், இப்ப அரசாங்கத்தோட அமைச்சர்கள் ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடிய வகையில இது போயிட்டு இருக்கா? இது புஷியானந்த் அவர்களோட மட்டும் நிக்கல. அடுத்ததா அமைச்சர் விக்னேஷ், டாஸ்மாக் துறை அமைச்சர் இருக்கிறார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்களை பொறுப்பா இருக்க சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது நாங்க அதெல்லாம் தாண்டி ஒரு 3 மணி நேரத்துக்கு அந்த பொறுப்பை நாங்க கழட்டி வச்சிருவோன்ற வகைதான் அவர் பேசுறாரு. அப்ப பொறுப்பு என்பது என்னன்னா, நீங்க ஒரு அமைச்சர், நீங்க என்னன்னா உங்களோட மாண்புக்கு உட்படி நீங்க செயல்படணும். தொண்டர்கள் அத்துமீறுவாங்க, அவங்க எல்லாருமே வந்து ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை என்பது நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லி விஜய் அவர்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாலுமே அவர் கீழே கூடிய அடிமட்ட தொண்டர்கள் கேட்கிறாங்களோ இல்லையோ, விஜய் அவர்கள் ரசிகர் கேட்கிறாரோ இல்லையோ, அமைச்சர்கள் நாங்களே கேட்க மாட்டோன்ற வகையில தான்
விக்னேஷ் பேசுறாரு, அந்த 3 மணி நேரத்துக்கு நாங்க ஒரு ரசிகரா மாற போறோம்னு சொல்றாரு. அப்ப அந்த 3 மணி நேரத்துல நீங்க ரசிகரா மாறினா என்ன பண்ணீங்க? அவரோட போட்டோல ஏறி நீங்க பாலாபிஷேகம் பண்ணுவீங்களா, இல்ல ஏதாவது பொது இடங்களை போயிட்டு கத்தி கூச்சல் இடுவீங்களா? ஒட்டுமொத்தமா ஒரு அச்சமான நிலையே இது இருக்கு சார். விக்னேஷ் அவர்கள், புஸ்ஸி அவர்கள், அடுத்த ஸ்ரீநாத் அவர்கள், அவரும் கல்லூரியில போயிட்டு இதை பத்தி பேசுறாரு. இன்னைக்கு இந்த அரசாங்கம், தமிழ்நாடு என்பது எப்படிப்பட்ட ஒரு மாநிலம், இந்திய அளவுல நீட் விவகார எதிர்ப்புல மற்ற கட்சிகளோட ஆழமான ஒரு எதிர்ப்பை பதிவு செஞ்ச ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்துல ஆட்சியை பிடித்து கொண்டு எல்லாருமே ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு வழியில போயிட்டு இருக்காங்கன்னா ரொம்பவே மோசமான ஒரு விஷயம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கேள்வி கேட்கவோ, இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னு சொல்லி அதை உணரக்கூடிய மனநிலையில தாவேகா தொண்டர்களே இல்லை என்பதுதான் இன்னொரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. சரி, அமைச்சர்கள் இவங்க எல்லாருமே தாண்டி, நீர்வளத்துறை அமைச்சர், டாஸ்மாக் துறை அமைச்சர், இவெல்லாமே தாண்டி பள்ளி கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர், இவங்க என்ன பண்றாங்கன்றதுதான் அடுத்த கட்ட கேள்வியா இருக்கு. அவங்க எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி இருக்கிறாங்க. இன்னைக்கு ராஜமோகன் அவர்கள் இதை பத்தி பேசினாலுமே உயர்கல்வித்துறை அமைச்சர் நம்ம விஸ்வநாதன் இருக்கிறார்ல, அவரு ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு அமைச்சரா இருக்கிறாரு. அவரு பிஜேபி எதிர்ப்பு பேசக்கூடிய ஒரு நபர். உங்களோட எதிர்கட்சியான பிஜேபி தான் இந்த நீட் தேர்வு எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள எதிர்த்தாச்சு நீங்க பேசணும்ல. ஆனா ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டும், இன்னைக்கு காங்கிரஸ் அமைச்சர் பேச மாட்டாங்கிறத தாண்டி கேரளால இன்னைக்கு காங்கிரஸ் தான் ஆட்சி பிடிச்சிருக்காங்க. கேரளா இருக்கக்கூடிய எஸ்எஃப்ஐ மாணவர்கள் சிஜேபி கட்சியினர் ஆதரிக்கக்கூடிய வகையில அங்க எப்படி நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை கையில எடுத்திருக்காங்களோ, இங்கேயும் கேரளால அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை கையில எடுக்கும் போது இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தண்ணீரை பீச்சி மாணவர்களை அப்புறப்படுத்திக்கிறாங்க. இப்ப நம்ம கேள்வி என்னவா இருக்குன்னா, டெல்லியில இப்ப யார் கண்ட்ரோல்ல போலீஸா இருக்கிறாங்க நம்மளுக்கு தெரியும். அவங்க யாரை எதிர்த்து, ஒன்றிய அரசை எதிர்த்து ஒரு போராட்டம் என்பது நடக்குது. அதனால அவங்களோட கையில இருக்கக்கூடிய காவல்துறையை வச்சு இப்படிப்பட்ட ஒரு அராஜகத்துல ஈடுபடுறாங்க. கேரளால என்ன வந்துச்சு, கேரளால யார் ஆட்சி பிடிச்சிருக்கான்றதா கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. நீங்க தண்ணீர் பீச்சு அடிக்கிறீங்கன்னா தர்மேந்திர பிரதான் ஒரு சிறந்த கல்வி அமைச்சரா இருக்கிறாரு. அதனால அவர் பதவி விலக கூடாது. யாராவது பிஜேபி எதிர்த்து போராட்டம் பண்றாங்கன்னா நாங்க அதை தடுப்போன்ற வகையில தான் காங்கிரஸ் இருக்கிறாங்களா? அப்ப நம்ம சந்தேகம் என்பது எப்படி இருக்குன்னா, பிஜேபி யாரு, காங்கிரஸ் யாரு, ரெண்டு பேரும் ஒண்ணுன்ற வகையில தான் நம்மளால ப்ரூவ் பண்ண முடியுது. இறுதியா முதலமைச்சர் விஜய் அவர்கள் கிட்ட என்ன கேள்வின்னு பார்த்தோம்னா, யாரெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களோ அதே சென்சி பசங்க தான் இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடுத்தவங்க பசங்க, அடுத்தடுத்த தலைமுறைகள் எல்லாருக்காகவும் சேர்ந்துதான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருது. அதுவும் உங்க கொள்கை எதிரியை தாண்டி, உங்க கொள்கை எதிரை எதிர்த்து தான் இப்படிப்பட்ட போராட்டங்கள் முன்னெடுத்து வருது. இன்னைக்கு மாணவர்கள் எப்படிப்பட்ட வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், இது எல்லாத்தையுமே நீங்க வன்மையாக கண்டிக்கவில்லை என்றாலுமே அதை பத்தி பேசவாது நீங்க முன் வரணும். இதுக்கு முன்னாடி நீங்க அரசியல் கட்சி தலைவரா இருக்கும் போது டிவிகேவோட தலைவர் விஜய் அவர்கள் இதை பத்தி பேசலையே, அப்போ உங்க மீது வந்த விமர்சனம் என்பது வேற. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இதை பத்தி பேச மாட்டாரு, தனது கடனை தெரிவிக்க மாட்டாரு, தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க மாட்டாரு என்றது இந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பா முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். சிஜேபி கட்சியினரை பொறுத்தவரையுமே எந்த எதிர்கட்சிகள் தனக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ இல்லையோ, தனது இலக்கை ஒன்னா வச்சுட்டு லட்சக்கணக்கான மாணவர்கள் ஒன்று திரண்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் போராடி கொண்டு வருகிறார்கள். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரையுமே ஜனநாயகன் படம் எப்ப வரப்போகுது, ஏன்னா ஒட்டுமொத்த ரீல்ஸும் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு ஒரு ஆவரேஜ் தாவேகா ரசிகருக்காக தொண்டர்கள் ஒரு நபர் இருக்கிறாங்கன்னா அவங்களோட தேடல்கள் எல்லாமே ஜனநாயகன் ரீல்ஸ் பொறுத்துதான் இருக்கும். என்னைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது, அந்த சமயத்துல ஒரு சிஜேபி கட்சியினர் பண்ணிக்கக்கூடிய போராட்டங்கள், அங்க நடந்த இந்த கலவரங்கள் எல்லாமே ஒரு ரீல்ஸா வந்தா என்ன இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தள்ளிட்டு போறக்கூடிய மனநிலையில தான் அவங்களும் இருப்பாங்க. ஏன்னா அந்த கட்சியோட ஐடி விங் பேஜே தனது தொண்டர்களுக்கு என்ன விஷயத்தை சொல்ல வராங்கன்னா, இந்த மோதல் போக்கு தவிர்த்துக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்களும் இதை பண்ணிருக்க கூடாது, தனது உரிமைகளுக்காக போராடி இருக்க கூடாது, காவல்துறையும் இப்படிப்பட்ட ஒரு வன்முறையில ஈடுபட்டு இருக்க கூடாதுன்றதா அவங்களோட நிலைப்பாடா இருக்கு. அப்போ அவங்களோட தொண்டர்கள், அந்த பேஜை ஃபாலோ பண்ணக்கூடிய தாவேகா தொண்டர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஆமா போ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, எதற்கு இப்படி எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மனநிலையில தான் அவங்க இருப்பாங்க. சோ இவங்களோட அந்த தாவேகா தொண்டர்களை தாண்டி அவங்களும் தமிழ்நாட்டுல வசிக்கக்கூடிய குடிமக்கள் தான். அவங்களோட எதிர்காலமும் இதுல கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நீட்டுக்கு பாத்தீங்கன்னா வெறும் வட இந்தியால மட்டும்தான் படிக்கிறாங்களா, தமிழ்நாட்டுல யாருமே நீட்டுக்கு படிக்கலையா, இங்க யாரும் அறிவியல் பிரிவில் இருக்கக்கூடிய மாணவர்களே இல்லையா, அவங்களுக்கும் சேர்ந்துதான் போராடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையே ஒரு படத்தோட ரிலீஸ நோக்கி ஒரு அரசாங்கமே மாத்திருக்குன்றதுதான் ரொம்பவே மோசமான ஒரு விஷயம். குடியால அழிஞ்ச ஒரு கல்ச்சர்னு ஒண்ணு இருக்கு. ஆனா
என்டர்டைன்மெண்டால அளிக்கப்பட்ட ஒரு தலைமுறையாக தான் இந்த ஜென்சி கிட்ஸ் என்பது பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, லாஸ்டா ஒரு வரி, அதாவது இதையும் படிச்சு இதை படிக்காம இருக்கக்கூடாது. லாஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றிய அரசு நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். அவங்க எல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறாங்க, நீட் தேர்வை நாங்க எதிர்ப்போம்னு சொல்றாங்க. ஆனா யார்கிட்ட போய் எதிர்க்கணும், எப்படி எதிர்க்கணும்? வெறும் ட்வீட் மட்டும் போட்டா போதுமா? ஒரு வரியில ரத்து செய்ய வேணும் சொன்னா மட்டும் ஒன்றிய அரசு அதை ரத்து செஞ்சிருமா? அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய பவரை வச்சு நீங்க எந்த வகையில எதிர்க்க போறீங்க அப்படின்றதையும் நீங்க எதிர்காலத்துல பதிவு செஞ்சு ஆகணும். தொடர்ந்து எல்லாரும் முதலமைச்சரை நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு கேரளால இருக்கக்கூடிய மாணவர்கள் போராடின மாதிரி நாளைக்கு தமிழக மாணவர்கள் கண்டிப்பா போராடுவாங்க. இன்னைக்கும் போராட்டங்கள் எல்லாமே வெடிச்சு கொண்டு வருகிறது. இதற்கெல்லாம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். ஒரு புறம் பார்த்தோம்னா ஜனகன் படம் என்பது ரிலீஸ் ஆக போகுது. அன்னைக்கு புஷியானந்த் அவர்களோட அறிவுரையின் பேர்ல எப்படிப்பட்ட ஒரு திருவிழாவாக தமிழ்நாடு ஸ்தம்பிக்க போகிறது என்பது தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம்.